அரசுக்கு வரி செலுத்தும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது. கிபி 1947 ஆண்டில் ஏபி ராமசாமி அவர்களின் காலத்தில் கூர்மையா கமிட்டி என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் நோக்கம் பட்டியல் வகுப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 1 கோடியை எப்படி செலவு செய்வது என ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாகும். இக்குழு பள்ளர்களுக்கு இப்பணத்திலிருந்து எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை, சமூகத்தில் அவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் தீண்டாமை அனுபவிக்கும் மக்கள் அல்ல என்ற கருத்தை கூர்மையா கமிட்டி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதேபோல கிபி 1998 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ கருப்பையா அவர்களும் அவரது குழுவினரும் சேர்ந்து ஆய்வு செய்து லேண்ட் அண்ட் த காஸ்ட் இன் எ சவுத் இந்தியன் வில்லேஜ் என்ற நூலில் தென் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த விளைநிலங்களில் பெரும்பான்மையானவை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திடம்தான் இன்றும் உள்ளன என்று தெரிவித்துள்ளனர். கிபி 1924 காலப்பகுதியில் சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசபையின் பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய ஏஜி சீனிவாசம் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இணைத்ததற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்தும் 1924 ஆண்டு ஜனவரி 14 நாள் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின் சென்னை மாகாண தலைமைச் செயலாளருக்கு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ் இனத்தின் ஆதிக்குடி மக்களாகிய இவர்கள் குடும்பர், மள்ளர், பள்ளர், பன்னாடி, கடையர், காலாடி மற்றும் தேவேந்திர குலத்தான் என்று